நீங்காத நினைவுகளாய் தாங்காத என் இதயம் உன்னை தேடி அலைகிறது. எதனால் என்று கேட்டால், உன் நினைவுகளோடு நான் வாழ்கிறேன். அது உனக்கு புரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் என்னானா ஒரு நாள் நீ என்னை பற்றி தெரிந்து கொள்வாய், என் அன்பை புரிந்து கொள்வாய். அதனால்தான் நான் வாழ்கிறேன் தனியா. நீயோ என்னை விட்டு சென்றாய். அதனால் நான் கண்ணீர் விட்டு அழுகவில்லை. ஏனென்றால் எப்போதும் ஒரு நாள் நீ என்னை தேடி வருவாய் என்ற நம்பிக்கையில் உயிர் வாழ்கிறேன். என் அன்பே, நீ வரும் நேரம் உன் வாசலை தேடி நான் காத்து கொண்டு இருப்பேன். இது உனக்காக அல்ல, எனக்காகவும் அல்ல, நம் காதலுக்காக. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இந்த இளைஞர்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? அங்கே அம்மா அப்பாவும் சுகர் பேஷண்ட்டு, ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மருந்து மாத்திரை நம்ம பையன் வாங்கி தருவான்னு ஒரு ஆசையில் இருப்பாங்க. ஆனால் இவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? அங்கிட்டு ஒரு ஃபிகரை கூட்டி வச்சுக்கிட்டு அவளுக்கு லிப்ஸ்டிக் வாங்கி தரவும், கேக்கு, பர்த்டே சாக்லேட்டு பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பண்ணி காசெல்லாம் தீர்த்து போட்டு, அம்மா இன்றைக்கி வேலைக்கு போகலம்மா, இன்றைக்கி சம்பளமே கொடுக்கலன்னு சொல்லி பொய்ய சொல்லுவாங்க. ஏப்பா அப்படிலாம் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு பெற்ற தாயை பாருங்கள். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டா தான் நீங்கள் வர்ற பொண்ணுகளுக்கும் உங்கள் மனைவிகளும் பத்திரமா பார்த்துக்குவீங்க. சரியா? அம்மா கிட்ட இருந்து தான்ப்பா கற்றுக்கணும் நல்ல நல்ல விஷயம். எந்த பெத்த தாயுமே பசங்க கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான், நல்லா இருக்கணும் தான் நினைப்பா. புரிஞ்சுக்கோ. உன் கூட பேசாமல் கூட நான் இருக்க பழகிட்டேன். ஆனால் உன்னை பற்றி நினைக்காம ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல. சத்தியமாக சொல்கிறேன். உன் கூட தூரமாக எங்கேயாவது போகணும். பக்கத்தில் யாரும் இல்லைன்னா கூட கவலை இல்லை. என் கூட நீ மட்டும் இருந்தால் போதும். வலிகள், காயங்கள், என்னுடைய மனவேதனைகள் எல்லாமே நீ இருந்தால் என்ன சரியாக போயிடும். அது எனக்கு தெரியும். போடும் முறைவா, இந்த உலகில் பொய்யான அன்புக்கு ஏங்கியது. யாரும் நம்மிடம் உண்மையாய் இருப்பதில்லை. எல்லாம் ஏதோ ஒரு தேவைக்காக நம்மிடம் நடித்துவிட்டு செல்கிறார்கள். அதில் நானும் ஏமாந்து விட்டேன். இப்போது என் வாழ்க்கையே கேள்விக்குறியானது. எத்தனை முறை உன் முகம் பார்த்தாலும் ஆசை தீராது. எத்தனை முறை உன் குரல் கேட்டாலும் சலிக்காது. நீ திட்டும் வார்த்தைகள் கூட எனக்கு இனிமையாகத்தான் இருக்கும். என் வாழ்க்கை பயணமே உன்னோடு தான் முடியும். இந்த வாழ்க்கை உன்னை அலை வைப்பதற்கு 100 காரணங்கள் இருக்கு. ஆனாலும் நீ சிரிப்பதற்கு என்னிடம் 1000 காரணங்கள் இருக்கிறது. விழாமல் வாழ்ந்தேன் என்பது பெருமை அல்ல. விழுந்தும் நானே எழுந்து நின்றேன், அதுதான் பெருமை. வழி சொல்ல 1000 பேர் வருவாங்க. ஆனால் வழி சொல்ல வாழ்வதற்கு ஒருத்தர் கூட மாட்டாங்க. ஏன்னா அந்த உலகம் பொறாம பிடிச்ச உலகம். ஒருத்தவங்க யாருமே நல்லா இருந்துடக்கூடாது. உடனே போட்டி பொறாம போட்டுக்கிட்டு அவன் நல்லா இருக்கிறான், அவன் இது வாங்குறான் அது வாங்குறான் அப்படின்ட்டு கண்ணு வச்சு அவனை ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். அவங்கவுங்க உழைக்காக அவங்க சாப்பிட்றாங்க. இதில் என்னங்கடா உங்களுக்கு பொறாம போட்டி? வாழை விடுங்க. ஏன் உங்களை வாழை வேண்டான்னு பிடிச்சி கட்டி வச்சிடாங்களா? நீங்களும் வாழுங்க, அவங்களையும் வாழை விடுங்க. தயவு செய்து என்னை அழ வைக்காதீங்க. ஆணோ பெண்ணோ சரி, இருவருக்குமே அமையும் துணை தான் தீர்மானிக்குது. நான் அழுதா கூட என் கண்களை கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை. ப்ளீஸ், உங்கள் காலில் கெஞ்சி கேட்பேன், விட்டுருங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்கிட்ட இருந்து எல்லா தப்பையும் முடிஞ்சிருச்சுல்ல, கிளம்புங்க ப்ளீஸ். போய் உங்கள் வாழ்க்கை என்னமோ நீங்கள் பாருங்கள். திருப்பி வந்து நான் திருந்திட்டேன் என்னை ஏற்றுக்கணும்னு சொல்லி வர்றீங்க. ஆனால் அந்த மாற்றங்கள் எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட. ஃபஸ்ட் இருந்த மாற்றம் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட உங்கள் மைண்டோ உங்கள் கேரக்டரோ சேஞ்ச் ஆகவே இல்லை. ப்ளீஸ், இனிமேலே என்னை ஏமாற்ற வேணாம். ஏமாந்து போக நான் ரெடியாக இல்லை. ஓகே, பாய், குட் பை. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அன்பு, அக்கறை, பாசத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ வராதீங்க ப்ளீஸ், போயிடுங்க.